வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். புத்தாண்டுல முதல் நாளே படிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. தொடர்ந்து 3 வருடங்களாக தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே அதிக கடன் வாங்கக்கூடிய மாநிலமா இருக்கு அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்து வர 3 மாதங்கள்ல 37,000 கோடி இன்னும் மேலும் கடன் வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஒரு லே பர்சன் ஆஃப் ஃபைனான்சஸ பத்தி தெரியாம அடிப்படை கேள்வி ஒரு மக்கள் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி, இப்படி தொடர்ந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்களே, உண்மையிலேயே மாநிலத்தோடைய வளர்ச்சி பணிகளுக்காக இந்த மாதிரி கடன் வாங்குறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு பணம் வர மாட்டேங்குது, சரியான நேரத்துக்கு வரமாட்டேங்குது, போதுமான அளவு வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அரசாங்கம் வைக்குது. அதனால தொடர்ந்து கடன் வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இதுல எது உண்மை? அதாவது இந்த வெறும் இவ்வளவு 1000 கோடி ரூபாய், 1 லட்சம் கோடி ரூபான்னு சொல்றது ஒரு பீதியை கிளப்புது. அரசுகள் கடன் வாங்குவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமாஜம். உலகத்தில் எந்த அரசும் கடன் வாங்காமலாம் ஆட்சி நடத்தல. இந்த கடன் பற்றிய புரிதல்லையே அண்மை காலங்களில் கடந்த 30 ஆண்டுகளாக வச்சுங்களேன், பொருளாதார ரீதியா இந்த தாராளமய கொள்கைகள் எல்லா இடங்களையும் ஆதிக்கத்துக்கு வந்த பிறகு இந்த பன்னாட்டு மூலதனம் பணமா இருக்கு, பணமா நாடு விட்டு நாடு பாயதில்லை, அதற்கு ஒரு சுதந்திரமான உரிமை வேண்டும் எல்லா இடங்களையும் போடுறதுக்கும் வெளியே வர்றதுக்கும். அப்படின்னா அப்படிப்பட்ட பன்னாட்டு மூலதனம் ஒரு நாட்டுக்குள்ள வரணும்னு சொன்னா அந்த நாடுடைய பொருளாதார பற்றாக்குறை எப்படி இருக்குன்னு பார்க்கும். அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுதா, ஜாஸ்தி செலவு பண்ணுதா, ஈடுபாட்டு அப்படின்னா அங்க போக வேண்டாம். இதை பிற்காலத்தில் அந்த நாட்டினுடைய அரசு தீவிரமா இயங்குவதனால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று பன்னாட்டு நிதி மூலதனம் கருதி இந்த உலக அளவில் வளரும் நாடுகள் மீது திணிக்கப்பட்ட ஒரு தத்துவம் தான் உங்களுடைய பிஸ்கல் பற்றாக்குறையை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு தத்துவம். அது வலுவா துரதிருஷ்டவசமா நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தின் இரு திராவிட கட்சிகளுமே தாராளமய கொள்கைகளுடைய சூட்சுமத்தை முழுமையா புரிஞ்சுக்கல. அதனால அவங்க போன வருஷம் நம்ம எனக்கு ஒரு விரும்பிய நண்பர் டாக்டர் பிடிஆர் கூட ஒரு ஒரு நியோலிபரல் நிலைப்பாட்டில இருந்தா சில விஷயங்கள் பேசுற கடன், அதை எதிர்கட்சி கடன் வாங்கும்போது அதை விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நீங்க ஆட்சிக்கு தான் கடன் வாங்க வேண்டியிருக்கும்ல. அப்போ இது வெறும் கடற்சியா பார்க்க கூடாது. தமிழகம் இன்றைக்கு இருக்கின்ற கடன் நிலைமை என்பது எந்த ஆபத்தும் இல்லை. அதன்படி மட்டும் பார்த்தா சரி, அந்த கடனை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிலாம் கேட்கலாம் நம்ம. ஆனா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஊடகங்கள் ஊதி விடுகின்ற அல்லது ஆளும் வர்க்கங்கள் ஊதி விடுகின்ற, ஒன்றிய அரசு ஊதி விடுகின்ற இந்த பிரச்சாரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. ஒரு மாநில அரசுடைய கடன் அப்படின்னா மாநில அரசுக்கு நோட்டு அடிக்க முடியாது, ஒன்றிய அரசு நோட்டு அடிக்கலாம், நமக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்ப நம்ம இருக்கிற வரவு செலவுக்குள்ள முடிக்க முடியலன்னா கடன் வாங்க வேண்டியிருக்கு. சந்தையில போய் கடன் வாங்குவதற்கு நம்முடைய அரசியல் அமைப்புல துரதிருஷ்டவசமாக ஒன்றிய அரசு அனுமதியெல்லாம் வாங்க முடியாது, ரிசர்வ் வங்கி அனுமதி வேண்டும். அப்போ ஒரு ஒரு மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. மாநிலங்களுக்கு இந்த கூடுதல் ஸ்பேஸ் இருக்கணும், அவங்க சுயேட்சா முடிவெடுக்கிற இடம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக இறையாண்மையை மீறி வெளிநாடுகளோட ஒப்பந்தம் போட சொல்லல. பட் உள்நாட்டுல ஒரு மாநில அரசு வங்கி துவங்கலாம். ஒரு மாநில அரசு வங்கி துவங்கறதுக்கே முடியாத ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கு. அதனால மாநிலங்கள் நெருக்கப்படுகின்றன. இது முந்தைய ஆட்சியில் இருந்துச்சு, இந்த ஆட்சி ரொம்ப கூடுதலா இருக்கு. இப்ப இருக்கிற ஆட்சி ஒரு 10 வருஷமா இருக்கிற ஆட்சியில மாநிலங்கள் அப்படியே கசக்கி பிழியப்படுகின்றன. அப்கோர்ஸ் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்சம் அனுசரணையா இருப்பாங்க. நீங்க சொன்னீங்க இவ்வளவு தொகை கடன் இருக்கு, நம்பர் 1 தமிழ்நாடு இருக்குன்னு. தமிழ்நாடு ஒட்டி கடனில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம். ஆனா உத்தரப்பிரதேச உற்பத்தி மதிப்பு எவ்வளவு, தமிழ்நாடு உற்பத்தி மதிப்பு எவ்வளவு? அப்ப மாநில உற்பத்தி மதிப்பின் சதவீதமாக கணக்கிட்டால் தமிழகத்தின் கடன் என்பது 28% கூட வரல, அந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒரு அரசு மக்கள் நலன்களையும் பேண வேண்டியிருக்கிறது, குறிப்பா மாநில அரசுகள். கல்வி, ஆரோக்கியம், கட்டமைப்பு, இப்படி ஏகப்பட்ட பொறுப்புகள் மாநில அரசுக்கு இருக்கு. ஆனா இந்த 9.5 ஆண்டு RSS பாஜக ஆட்சியில மாநிலங்களுக்கு வர வேண்டிய வரி வருமானம் மற்றும் இதர ஒன்றிய அரசு வர வேண்டிய தொகைகள் என்பது மாநில உற்பத்தி மதிப்பின் சதவிகிதமா பார்த்தாலும் சரி, பொதுவாக பார்த்தாலும் சரி, அவ்வளவு சிறப்பா இல்லை. ஒன்றிய அரசு ஏராளமான நிதிகளை மாநில அரசுகளுக்கு முறையாக கொடுப்பதில் பெரும் சுணக்கம் காட்டுது.
டிலே பண்ணி கொடுக்குது. இப்போ வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இப்போ கிடையாது. அதான் நீங்க வந்து அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுல இந்த பேக்ரவுண்ட்ல என்ன புஷ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிஸ்கல் பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொன்னா அரசுடைய மொத்த செலவுகளை ஒரு பக்கம் வச்சிருங்க. அதாவது அன்றாட நிர்வாகத்துக்கு செயல்படுறதுக்கு செலவுகள், சம்பளம் கொடுக்க செலவுகள், அது போன்ற செலவுகளையும் மறுபக்கம் அசெட்ஸை உருவாக்குறீங்கல்ல, இப்போ பில்டிங்ஸ், ஃபேக்டரிஸ், அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுகள். ஆகவே நடப்பு செலவுகள், அது வருவாய் செலவுகள், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பிளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெண்டு சேர்த்தா மொத்த எக்ஸ்பெண்டிச்சர். மறுபக்கம் என்ன வைக்கிறாங்கன்னா கடன் அல்லாத வரவுகள் மட்டுமே வைக்கப்படுகின்றன. இது எவ்வளவு பெரிய சூட்சமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்திய நாட்டுல முதலாளிகள் பூரா மக்கள் வங்கியில கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அது ஓகே, அவங்க திருப்பி கூட பரவாயில்ல ஒன்றிய அரசு சொல்லுது, இந்த வச்சுக்கு ஒரு 12 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்குது அவங்கள்ட்ட பாராக்கடனை ரைட் ஆஃப் பண்ணி. ஆனா ஒரு மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, ஒரு 8 கோடி மக்களுக்கு பொறுப்புல இருக்கக்கூடிய மாநில அரசு கடன் வாங்கினா ஏன் அவங்க கடன் வாங்குறாங்க? இது கேட்குற கேள்வி வந்து எவ்வளவு அநியாயமான கேள்வி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன விஷயம் இதுல? கம்பெனிகள் யாருக்கு ஆன்சரபிள்? அவங்க ஷேர் ஹோல்டருக்கு ஆன்சரபிள். பட் அரசுகள் யாருக்கு ஆன்சரபிள்? மக்களுக்கு ஆன்சரபிள். அப்போ இந்த கடன்கள் வாங்கப்பட்டு அவை மக்கள் நலனுக்காக செலவழிக்கப்பட்டு வருமானம் உருவாக்கப்பட்டு கடன்கள் காலப்போக்கில் மீட்கப்படும் என்று சொன்னால் ஏன் தடுக்கணும்ல? கடனே வாங்கக்கூடாது என்ற பிலாசபி எங்கிருந்து வந்துச்சு? இது நிதி மூலதனத்தினுடைய விருப்பம். நாடு விட்டு நாடு பாய வேண்டும். ஆகவே இந்திய நாட்டில் எல்லா மாநிலங்களும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும், பொருளாதாரம் தலையிடக்கூடாது, ஒன்றிய அரசும் ரொம்ப குறைவாக செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அரசின் வரவு செலவு இடைவெளியில் அதான் அந்த டெபிசிட் சொல்லுது. டெபிசிட்ல பல ரகங்கள் இருக்கு. நடப்பு செலவுகள் மட்டும் எடுத்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை, நடப்பு செலவு பிளஸ் முதலீடு எடுத்தீங்கன்னா ஓவரால் பட்ஜெட் டெபிசிட். அதுல கடன் என்பதை வரவாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லிவிட்டு அது பிஸ்கல் பற்றாக்குறை. இந்த கவனம் பூரா எங்க போகுதுன்னா பிஸ்கல் பற்றாக்குறையில மட்டும்தான் போகுது. அதாவது நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க, அதாவது அரசு கடன் வாங்கினா அதை நம்ம கணக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது, நியாயமான வருமானம் இல்லை, எதிர்கால சந்ததிக்கு சுமையை ஏற்படுத்தும், அதை நீங்க வரவாக கருதக்கூடாது என்ற ஒரு தவறான தத்துவத்தை வலுவாக ஆளுநர்கள் பூர்த்தி இருக்கு. பல்கலைக்கழகங்கள் அதுக்கு பொருளாதார நிபுணர்கள் அதுக்கு கூடவே ஒத்துழைக்கிறாங்க. ஃபேக்ட் என்னன்னு சொன்னா மாநில அரசுகள் கடன் வாங்கலாம், அது உருப்படியா செலவழிக்கணும், மக்கள் நலனுக்காக செலவழிக்கணும், அது மூலம் வருமானமும் ஈட்ட முடியும். இப்போ கேரள அரசு எவ்வளவு பெரும் நெருக்கடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது, கஷ்டம்தான், ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஒன்றிய அரசு எவ்வளவு டெபிசிட் வச்சிருக்குது? ஒன்றிய அரசு யாராவது இவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்கறாங்களா? மாநில அரசு மட்டும் போட்டு பிடிச்சி கிடுக்கி பிடி பிடிச்சி பாத்தியா நீ வந்து யூபி லெவலுக்கு தாழ்ந்துட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவங்க வந்து ரொம்ப ஒத்துக்க மாட்டாங்க. யூபி தாழ்ந்திருக்குங்கிறத நம்ம சொல்றோம், ஆனா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஐயோ இப்படி சொல்றீங்களா, எல்லாமா அநியாயம் அப்படின்னு கோர்ட்டுக்கு யாராவது போயிடுவாங்க. நம்ம அது வேற பயமா இருக்கு. இப்ப கடன் ஒண்ணு வாங்குறோம்னா மாநிலம் வந்து அதை திருப்பி கட்டணும்ல. இப்ப பொதுவா நம்ம கடன் வாங்கினோம்னா நமக்கு வருமானம்னு ஒண்ணு வரும், அதுல ஒரு தொகையை வந்து நம்ம கடனை வந்து திருப்பி அடைப்போம் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் மாநிலங்களுக்கு இருக்கா? இப்போ ஒன்றிய அரசு பெரும்பாலான நிதியை, மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதியில பெரும்பாலான நிதி இப்ப நேரடியா ஒன்றிய அரசுக்கு போகுது, அவங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இப்படி கடன் வாங்குறோமே, இதை திருப்பி அடைக்கிறதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கா? இது எப்படி திருப்பி அடைக்க போறாங்க? இதுக்கு ஏதாவது அப்ரூவலுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? நிதி ஆணையம் வந்து ஏற்கனவே சில நெறிமுறைகளை வச்சிருக்கு. இப்போ தமிழகம் அல்லது எந்த மாநிலமா இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த பிஸ்கல் பற்றாக்குறை, அதாவது டோட்டல் செலவுகள் மைனஸ் கடன் அல்லாத வரவுகள். கடன் அல்லாத வரவுகள் என்ன? மாநில அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ஈட்டுகின்ற உபரிகள், மாநில அரசு பெறுகின்ற வரி வருமானம், மாநில அரசு சர்வீசஸுக்கு விதிக்கப்படுகின்ற கட்டணங்கள், இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கடன் அல்லாத வரவுகள். மாநில அரசு, ஒன்றிய அரசு எடுக்கலாம், மாநில அரசு விட்டுருவோம், இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து வரி வருமானம் வருது. இட் ஆல்சோ கெட்ஸ் இன்கம் ஃப்ரம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். அதோட லாபங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வருது, வருமானம் வருது. ஒன்றிய அரசு தரக்கூடிய சர்வீசஸுக்கு அது சார்ஜ் பண்ணுது, எஜுகேஷன், ஹெல்த் கேர்லாம். அப்போ ஒட்டுமொத்தமா இப்படிப்பட்ட வருமானங்கள் ஒரு பக்கம் வருது. இது போக கடன் வாங்குது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா அரசுடைய நிர்வாக செலவுகள், வருவாய் செலவுகள் தவிர அசெட்ஸ் உருவாக்குற செலவுகள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் சேர்த்து ஒரு பக்கம் வச்சுட்டு மறுபக்கம் என்ன வைக்கலாம்னு சொல்றாங்க, அவங்க கடன் அல்லாத வரவுகளை மட்டும் வைங்கிறாங்க. அரசு கடன் வாங்கினா வரவுல சேர்க்காதீங்க, அந்த தொகையை வந்து பிஸ்கல் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் பிளஸ் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நான் டெட் ரிசீட்ஸ், கடன் அல்லாத வரவுகளை மட்டும் கழித்து
அந்த தொகையை நீங்க வந்து அப்படியே ஒரு பற்றாக்குறை என்று வரையறை செய்வது என்பது அதான் பிஸ்கல் பற்றாக்குறை. அப்ப என்ன தத்துவம் வச்சிருக்காங்கன்னா, ஒரு இந்திய அரசினுடைய பிஸ்கல் பற்றாக்குறை நம்ம சட்டமே நாட்டில் இருக்கு. இந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FRBM ஆக்ட்னு 2004 வந்தது. 2008 அமலா இருக்கணும். இன்னும் பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்லுது அந்த ஆக்ட்னா, ஒன்றிய அரசினுடைய பிஸ்கல் பற்றாக்குறை இந்திய நாட்டுடைய மொத்த உற்பத்தி மதிப்பில் 3% தாண்டக்கூடாது என்று சொல்லுது. இது வரைக்கும் அது நடக்கல. வருவாய் பற்றாக்குறை, நடப்பு வரவுகள் மைனஸ் நடப்பு செலவுகள், அது வந்து 0 இருக்கணும். அது டிஃபரன்ஸே இருக்கக்கூடாது. நடப்பு வரவு வந்து நீங்க வந்து காசு கடன் வாங்கி சர்க்கார் நடத்தக்கூடாது. அன்றாட சர்க்கார் நடத்துறதுக்கு உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கணும். ஏதாவது சோர்ஸ்ல இருந்து நீங்க உற்பத்தியை மேம்படுத்த முதலீடு செய்யறீங்கன்னா கடன் வாங்கலாம். ஆனா அது கூட லிமிட்டுக்குள்ள தான் வாங்கணும். அப்போ மறைமுகமா என்ன ஆகுதுன்னா, நான் எப்பவும் உங்கள்ட்ட சொன்னேன், இந்த கேள்வி நீங்க தனியார் பெருமுதலாளிகிட்ட கேட்கறது இல்லை, கம்பெனி வந்து கேட்கறது இல்லை. இப்படி கூட சொன்னீங்க, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. திருப்பி கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்றோமா? மோடி அரசாங்கம் வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் நீ கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு பெரிய பெரிய முதலாளிமார்களுக்கு. அதை எந்த கணக்கில் எழுதி இருக்கிறது கேட்டு நாங்கள் அப்படின்னு சொல்லலையே. நாங்கள் வந்து இது வாராக்கடனாவே வச்சிருக்கிறோம் ஒரு ரிஜிஸ்டர்ல. நீங்க ரொம்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் உங்க புக்ஸ்ல அதை எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க டெக்னிக்கலா நீங்க சொல்லலாம், இந்த கூட நாங்கள் வசூல் பண்ணலாம்னு சொல்லலாம். யாரும் போக மாட்டாங்க. இருக்கிற கடன் வசூல் பண்ணுறது பிரச்சனையா இருக்குது. ரைட்டா பண்ண கடனமே வசூல் பண்ண போறோம். அப்போ இது அப்பட்டமாக பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பட் ஒரு மாநில அரசுக்கு இந்த ஃப்ரீடம்லாம் கிடையாது. நோட்லாம் அடிக்க முடியாது. ஸோ மாநில அரசுடைய வரவு செலவு என்பது நெருக்கப்படுகிறது. மேலும் அதுல வந்து என்ன மாதிரி வரவுகள் இருக்கு? தமிழ்நாடு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடுடைய மொத்த வருமானத்துல 78% தமிழ்நாடுடைய ஓன் ரெவன்யூ சார். ரிமார்க்கபிள் ஃபிகர் இல்லை. மற்ற ஒன்றிய அரசுடைய தான தர்மத்துக்கு நம்பி நம்ம இல்லை. இன்னொன்று தான தர்மமும் அல்ல, இந்திய மக்கள் வரி கொடுக்குறாங்க. அது ஒரு போது நமக்கு வருது. அது ஏராளமான திருமூல்கள் பண்ணி இப்ப குறைச்சிட்டாங்க அவங்க. இப்ப ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களை நெருக்குகிறதுன்ற ஒரு வாதத்தை வந்து நீங்க சொல்றீங்க. ஆனா மோடி நேற்று பேசும் பொழுது மேடையில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க தான் நிதி அளிச்சிருக்கோம், காங்கிரஸ் விட பல மடங்கு இந்த பாஜக ஆட்சி விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, மெட்ரோட ஃபேஸ் 2க்கான பணத்தையே இன்னும் நீங்க ரிலீஸ் பண்ணல, அதை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை அதே மேடையில வைக்கிறாரு. இப்போ உண்மை என்ன? உண்மையிலேயே அவங்க வந்து இந்த மாதிரி வரலாறு காணாத அளவுக்கு பணம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இல்ல நம்மளுடைய தேவை அதிகமா இருக்கிறதுனால இன்னும் வேணும் அப்படின்னு நாம கேட்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோமா? இல்ல ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். அதாவது பிரதமர் நேற்று அந்த உரையில் கூறிய அந்த 2.5 மடங்கு நாங்க கொடுத்துருக்கிறோம், 2014 ஒப்பிட்டு பார்த்தா இவ்வளவு கூட கொடுத்துருக்கோம்னு சொல்றாருல்ல தமிழகத்துக்கு. அது எனக்கு எல்லாத்தையும் கணக்கு சேர்க்கிறார். அதாவது ஒன்றிய அரசு ஒரு கட்டுமான பணி செய்யுது, சாலையை போடுறதுன்னு வச்சுங்களேன். அது தமிழ்நாடு சாலை வருது இல்ல, அப்ப அதுக்கான செலவை தமிழ்நாடு கொடுத்த மாதிரி கணக்கு அமைக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அது முடிவு செய்கின்ற செலவுகளே மாநில கணக்கு போடுங்க. நீங்க உங்க விருப்பப்படி செலவு பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அதுல வந்து நாங்க ஒன்றும் கட்காரிக்கு விடுவோம் அதுக்கு கூட நாங்க சொல்லலை, அப்படிலாம் நான் பேசல. ஆனா நீங்க எடுத்த முடிவு, அமல்படுத்துற முடிவுக்கு தமிழக அரசை பொறுப்பாக்க முடியும்? நாங்க ரோடு கேட்டு நீங்க போட்டா வேற, நீங்களாம் இண்டிபெண்டா ஃபாலோ பண்றீங்க, கணக்கும் காட்டுறீங்க, எங்களுக்கு கணக்கு காட்டுறது நீங்க சிஏஜி தான் காட்டணும். அப்போ இது அதை காட்டி அதையெல்லாம் கணக்குல சேர்த்து 2.5 அப்சர்ட் ஒண்ணு. ரெண்டாவது, 2014-15 நம்முடைய மொத்த வருமானம் எப்படி இருந்திருக்கும்? கம்மியா இருந்திருக்கும் இன்னைக்கு போயிட்டு பார்க்கும்போது. அடுத்த 10 வருஷம் இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இவங்க ஆட்சியில ஜிடிபி வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. அவங்க பொய்யா வந்து கூடியிருக்குன்னு சொல்றாங்க. இந்த 10 ஆண்டு ஆட்சியில் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது. கடந்த காலத்தை எடுத்தோம் 2014-15 ஒப்பிட்டு பார்க்கும்போது, யூபிஏ பீரியட் ஒப்பிட்டு பார்க்கும்போது, யூபிஏ ரொம்ப ஒன்றும் நான் யூபிஏ ஆதரிக்கிறாள் கிடையாது. யூபிஏவும் தாராள அமைப்புகள்லாம் பின்பற்றிச்சு, உழைப்பாளி மக்களுக்கு வஞ்சகம் செய்தது, அது வேற. பட் உண்மைகள் பார்க்கணும்ல, 2004 to 14 growth rate is higher than the growth rate from 2014-15 to 23-24. ஃபேக்ட். அது நீங்க சொல்லலாம், பெருந்தொற்று வந்தது அப்படின்னா சொல்லலாம், ரைட், ஓகே, அது ஒரு எக்ஸ்கியூஸ். ரூபாய் மதிப்பிழப்பு இருந்தது, பணவீக்கம் வந்தது, ரூபாய் மதிப்பிழப்பு வந்து அவங்க பாஷையில கேட்டு இல்ல கிரமிலா அவங்க என்ன சொல்றாங்க, ரூபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கை தான் கருப்பணத்தையே ஒழிச்சுது, நாட்டையே சீர்படுத்தியது, பயங்கரவாதத்தை தடுத்துருச்சு, எவனும் காஷ்மீர்ல கல்லே போடல, அப்புறம் இப்படிதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஃபேக்ட் என்ன? செல்லா காசு நடவடிக்கை பொருளாதாரத்தை மேலும் மந்தப்படுத்தி ஃபேக்ட். இவங்க கொண்டு வந்த கொடிய ஜிஎஸ்டி,
பலமுறை நம்ம பேசிட்டோம். ஜிஎஸ்டிங்கிறது என்னங்க? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல என்ன பண்றாங்க? மறைமுக வரி. இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்கினாலும், ஏழை ஒரு பொருள் வாங்கினாலும், செல்வந்தர் ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரே வரி விகிதம். அப்போ ஏழைக்கு மிகப்பெரிய சுமை அது. அவன் மாச பட்ஜெட்ல 10% தான் இருக்கும். நமக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு கொசுக்கடி கூட இல்லை முதலாளிக்கு. ஏன்னா அவன் எப்படி அந்த விலையிலே சேர்த்துருவான், அவனுக்கு ஒன்றும் செலவே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சாதாரண மக்களை வஞ்சிக்கின்ற வரி விகித முறையை அவங்க கொண்டிருக்காங்க. கொண்டது மட்டும் இல்லை, அதனுடைய பல்வேறு ஷரத்துக்களை மாற்றிருக்காங்க. முன்பெல்லாம் ஒரு ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய் விற்பனை மதிப்பு இருந்தால், சேல்ஸ் டர்ன் ஓவர் இருந்தால் தான் நீங்க கலாவரிக்குள்ளேயே வருவீங்க. இல்லை வரவே மாட்டீங்க. யூ ஓன்ட் கம் இன்சைட் எக்ஸைஸ் டியூட்டி நெட். இப்போ 20 lakhs குறைச்சிருக்கீங்க. 20 lakhs குறைச்சா தென் சின்ன சின்ன வியாபாரிகள் வணிகர்கள்லாம் இப்போ சென்னையில் பொட்டிக்கடை வச்சிருந்தா கூட 1 லட்ச ரூபா வந்துடும் ஒரு வருஷம். உங்களுக்கு யூ வில் கெட் இன்டு டாக்ஸ் நெட். 20 lakhs வந்துடுவீங்க. மாதம் 1.5 லட்சம் வந்துனா கூட போகும். அப்போ இது ஒரு சிறு குறு விவசாயிகளை, சிறு குறு தொழில் முனைவரை பாதிக்கின்ற ஒரு ஏற்பாடு. இதனால எந்த வெள்ளை கருப்பு பணமும் நமக்கு சேரல. இதுக்கு கருப்பு பணம் கொஞ்சம் வெள்ளையாச்சு, எல்லா பணமும் திரும்பி வந்துச்சு சர்க்காருக்கு. மற்ற கருப்பு பணம் நமக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு விவரங்கள்லாம் இருக்கு. ஒரு 6% பிளாக் பெல்ட் தான் கேஷ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு 94% ரியல் எஸ்டேட்டு, அது இது வெளிநாட்டுல வங்கி கணக்கு. இவர் சொன்னார் இல்லையா, ஆளுக்கு ஒரு 15 ரூபா கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதான் எடுத்து வருவாங்க. வெளிநாட்டு கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொண்டு வருவோம்னு சொன்னாரு. இதெல்லாம் அவரு மக்கள் மறந்துடுவாங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாரு. இது நான் இப்படி கேக்குறேனே, இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு நம்மளை விட அதிகமா பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது போன்ற மாநிலங்கள்ல இருந்துதான் ஏன் அந்த வாங்க போலன்னா, இதுல மாநிலங்களுடைய மோதலை இல்ல சார், நான் அதை தாண்டி ஒரு விஷயம் கேட்கிறேன். இல்ல ஃபார்முலா அப்படிதான் போகும். இல்ல அக்கார்டிங் டு தி ஃபார்முலாவே இருக்கட்டும் சார். இப்போ நீங்க உத்தரப்பிரதேசுக்கு, பீகாருக்கெல்லாம் பின்தங்கிய மாநிலங்கள் சொல்லிட்டு அவங்களும் முன்னேறணும்னு சொல்லிட்டு நீங்க அதிக நிதி கொடுக்குறீங்க. பேக்வர்ட் ஸ்டேட் கிராண்ட்ஸ் ஒரு காம்பனன்ட் இருக்கு மேடம். பட் பல்க் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் என்பது அக்ரீட் ஃபார்முலா மூலமா தான் போகுது. இதுவுமே பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது போன்ற மாநிலங்கள்ல தான் அதிக மக்கள் இங்க திராவிட கட்சி அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது பொருத்தமான ஆர்குமெண்ட் அல்ல. நம்ம கேட்க வேண்டியது இல்ல, அந்த வாதத்தை தாண்டி ஒரு கேள்வி சார். இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி அவங்க பகிர்வு கொடுக்கறாங்க. பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். ஆனா அதே போன்ற பின்தங்கிய மாநிலங்கள்ல இருந்தா பல தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு 8 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல தொழிலும் தகவல் தொழில்நுட்பமும் முன்னேறிய அளவுக்கு, இல்ல வளர்ச்சி அடைந்த அளவுக்கு நம்மளுடைய 3 மடங்கு ஜனத்தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளோ நாட்களாக அதிகமாக நிதி கொடுத்தும் ஏன் இந்த தொழில் இல்ல தகவல் தொழில்நுட்பம் ஏன் வளரல? அவங்க ஏன் இன்னும் நம்ம அளவுக்கு அந்த வளர்ச்சி ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அத மானிட்டர் பண்றதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட ஏதாவது சிஸ்டம் இருக்கா? நீங்க பின்தங்கி இருக்கீங்கன்னு நிதி கொடுக்குறீங்க, நிதி கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு முன்னேறினீங்கிறத எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? அதாவது இப்போ யூபி ஒரு பெரிய பாப்புலர் ஸ்டேட், ஏராளமான மக்கள் கொண்ட ஸ்டேட். இந்தியா விடுதலை பெற்ற பொழுது தமிழகத்தில் இருந்த தொழில் வளர்ச்சி அங்க கிடையாது. கடந்த விடுதலைக்கு பிறகான காலகட்டத்தில் ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருந்துச்சு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருந்துச்சு. நம்ம ஒரு நவீன நாடாக அன்னைக்கே மலர்ந்துட்டோம். யூபி மத்திய காலத்துல இருக்குது, மிடில் ஏஜஸ்ல இருக்குது. அவங்க அதுதான் இப்போ நம்ம இவ்வளவு நாள் தொடர்ந்து அதிக நிதி அந்த மாநிலம் அவங்க முன்னேறாங்களாங்கிறதை இவங்க எப்படி மானிட்டர் பண்றாங்க? சொல்லிடுறேன், டிஃபரன்ஸ் பார்க்கணும். யூபியில் என்ன டிஸ்பியூட், எந்த மசூதியை இடிக்கிறது, எந்த கோயிலை கட்டுறது அவன் பேசிட்டு இருக்கான். நவீன தொழில் வளர்ச்சி, அறிவியல் பயன்பாடு இதெல்லாம் அங்கே டிஸ்கஷன் வரல. அப்போ ஒரு பின்தங்கிய மாநிலம் அது கல்ச்சரலி. இந்த ஆளுகளை அந்த முதலமைச்சர் கேரளா சோமாலியான்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் எங்க பிறந்தாங்க, எங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. பட் நம்ம என்னன்னா அதுக்குள்ள மாட்டிக்காம நம்ம சொல்ல வேண்டியது, மாநிலங்கள் ஒன்றிய அரசை அரசியல் சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்றி வரி வருமான பகிர்வை செய்ய வேண்டும் என்று நம்ம நிர்பந்திக்கணும். முன்ன இப்போ கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு யூபியில இருந்து ஒர்க்கர்ஸ் வராங்க, பீகார்ல இருந்து வராங்க, பெங்கால்ல இருந்து வராங்க. நம்ம எப்படி பார்க்க போறோம்? அவங்கள இந்தியாவில தானே பார்க்க போறோம். இல்ல நாமளும் யூபிக்கார மாதிரி நீலாம் போடா வீட்டுன்னு சொல்ல போறோமா? இல்லையே. அப்ப கேரளா அவங்களுக்கு வீடை கட்டி கொடுத்துச்சு. நம்மளால அந்த அளவுக்கு செய்யல, கேரளா வீடை கட்டி கொடுத்துச்சு. அப்ப நாம தான் உண்மையான இந்தியர்.
தென் மாநிலங்கள்ல தான் உண்மையான இந்தியான்ற பற்று இருக்கு. அப்போ நம்ம அந்த ஒர்க்கர்ஸ் இங்க வராங்கல்ல, ஏன் வராங்க? அங்க விட இங்க வேலை கிடைக்குது, கூலி பெட்டரா இருக்கு. சரி, அவங்க தான் வர்றாங்க. நம்ம முதலாளிகள் ஏன் அவங்க சேர்த்துக்கிறாங்க? இல்லை, கம்மி கூலிக்கு அவங்க வேலை செய்யறாங்க. இதுவும் நம்ம முதலாளிகளை வந்து குற்றமே சொல்லாம ஒரு யூபிஆர்எஸ் பிரச்சனை அதை பார்க்கறது சரியில்லை. நம்ம முதலாளிமார்களுக்கு சீப் லேபர் கிடைக்குது, அவங்க யூஸ் பண்றாங்க. இதான் முதலாளித்துவம், இதான் கேபிட்டலிசம் சிஸ்டம். அப்போ இதுல வந்து லேபர் மைக்ரேஷன் இங்க இருக்கு, அலவுடு. அவங்கள வந்து நம்ம எதிரிகளை பார்க்க கூடாது. அப்படி ஒரு சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க எதிரிகளை பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி பார்க்க கூடாது. தமிழக மக்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நம்ம வைக்கலாம். வெளி மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதான் மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குல்ல. ஏற்கனவே வந்து நீங்க வந்து ஹிந்தியில தான் படிச்சு வைப்பேன் அப்படின்னு எல்லா தமிழ்நாடுக்கு பூரா அந்த ரயில்வே செக்ஷன்ல இறக்கி நாம அதெல்லாம் எதிர்க்கிறோம். எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வட மாநிலங்கள்ந்து குறைந்த கூலியில் ஆள் இழுக்கிறவங்க மக்களுக்கு வந்து ஏன் உணவு போடுறீங்கன்னு கேட்பாங்க, ஏன் மதிய உணவு திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க, மகளிருக்கு ஏன் காசுன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட பிற்போக்கான கருத்துக்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்ல பெருமளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிற்காலத்துல இங்கேருந்து தமிழ்நாட்டுல இருந்து பல பேர் அங்க வந்து தொழில் ரீதியாக போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா? இல்ல அந்த நிலைமைக்கு வந்து தமிழ்நாடு தள்ளப்படுமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, இப்ப நீங்க வந்து யூபி நீங்கன்னா, சப்போஸ் யூ திங்கிங் ஆஃப் லெட்ஸ் சே நொய்டா, அரௌண்ட் டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜனோ, யூபி ஒரு எட்ஜில் இருக்கக்கூடிய பகுதிகளோ, அங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கலாம், இண்டஸ்ட்ரி வளரலாம். பட் ஒட்டுமொத்தமா இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்படுவது தமிழ்நாட்டில், கேரளாவில் போன்ற மாநிலங்கள்ல தான் இருக்கு. அங்கேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க. கேரளாவில் இமிகிரேஷன் ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஆக இன்னைக்கு இருக்கிற பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வடநாடுகளுக்கு அன்ஸ்கில்டு செம்ஸ்கில் லேபர் அதிகமாக போறதில்லை, அங்கதான் வந்துட்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் மாநிலங்களிடையே இடைவெளி குறைந்தால் இதெல்லாம் மாறும். பட் அதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான அரசாங்கம், மதவெறி அரசியல் மாய்க்கப்பட வேண்டும், கார்பரேட் தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்தியா கூட்டணி உண்மை இந்தியா கூட்டணியா இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற பதவி சண்டையை பார்த்தா அவங்க பயமா இருக்கு. அப்படிலாம் இல்லாம இடதுசாரிகள் முன்வைப்பதை போல நாடு நலன் கருதி செயல்பட்டாங்கன்னா நிலைமையாக மேம்படும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நாடு நலன் கருதி செயல்படக்கூடிய இடதுசாரிகளை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது என் கருத்து. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு கடன் வாங்குறது வந்து பயப்படக்கூடிய நிலைமை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதே நேரம் வாங்கக்கூடிய கடனை வந்து மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்கான வளர்ச்சி பணிகள்ல வந்து அதை வந்து செலவிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. Thank you very much for joining, sir. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. Thank you.